ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடை தோசை. அடை தோசைக்கு வந்து இட்லி அரிசி ஒரு அளவுக்கு, அதில் வந்து கடலப்பருப்பு அரை அளவுக்கு, துவரம்பருப்பு அரை அளவுக்கு போட்டு இப்போ நம்ம வந்து கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். அதோட நல்லா காஞ்ச மிளகா நல்லா 15 மிளகா எடுத்துக்கணும். வேணும்னா இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2-3 மிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், அவங்கவுங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி. அதோட 4 பல் முழு பூண்டு எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். முருங்கைக்கீரை, வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் உங்களுக்கு அடை தோசைக்கு மாவு நல்லா குறன்னு கொஞ்சம் அரைச்சா தான் வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த அடை தோசைக்கு முருங்கைக்கீரை போட்டு நம்ம இப்போ அடை தோசை செய்ய போகிறோம். ஈஸி தான், சிம்பிள் தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சி இது மாதிரி எடுத்து முருங்கைக்கீரையும் ஆனியனையும் போட்டு தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு தோசை. முருங்கைக்கீரைலாம் அடிக்கடி சேர்த்துக்கணும், உங்களுக்கு அயன் கண்டென்ட். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து தோசைக்கல் வச்சுக்குவோம். நான் இப்போ வந்து இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன், இரும்பு தோசைக்கல். கல் ஹீட் ஆனாலையும் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி தான் நான் சேர்ப்பேன். டேரெக்டாகவும் சேர்க்கலாம் வெங்காயம் மாவில், நான் வதக்கி தான் சேர்ப்பேன். வதக்கி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துக்க வச்சு இது வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு வச்சு. பெருங்காயம் போட்டால் தான் வந்து கேஸ்ட்ரிக்லாம் ஃபார்ம் ஆகாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மாவு வந்து ஊற்றும் போது நல்லா இருக்காது. கொஞ்சம் மெலிசாக ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து இது கல் காஞ்சிட்டு வெங்காயத்தையும் வதக்கி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ பெரிய தோசையை ஊற்றி வச்சேன். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை அடை தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா முருவலாக தோசை சுட்டு எடுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வந்து நிறையா போட்டுக்கணும். முருங்கைக்கீரை ஆனியன் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும்
பிளெயின் தோசையோட வெல்லம் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நல்லா சும்மா சாப்பிடுவாங்க.